வாக்கு போட எல்லாருமே தயங்கின சமயத்துல நம்ம சமூக வலைத்தள உள்ள நண்பர்கள், தேர்தல் ஆணையம் எல்லாருமே போய் கூவி 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 அவங்களுக்கு ரொம்ப விழிப்புணர்வு காணொலியை போட்டு ஓட்டு போட வச்சு வரலாறு காணாத 87% வாக்கு அளிக்க வச்சா அந்த வாக்க எப்படி என்னென்ன திருட்டுத்தனம் பண்ண முடியுமோ அந்த திருட்டுத்தனம் பண்றாங்கன்னு பாருங்க. இந்த காணொலியை உங்களுக்கு புரியும். உடைச்சு திரும்ப சீல உடைச்சு திரும்ப சொல்லிருக்காப்ல. இத நாங்க சீல்லாம் வச்சு கையெழுத்து போட்டு போனதுக்கு பின்னாடி இந்த இது எப்படி ஓபன் ஆச்சு? இது எப்படி ஓபன் ஆச்சு? இது நாங்க சார் நான் பிஜேபிக்கு அத்தாரிட்டி சைன் எல்லாம் பண்ணி சீல் வச்சு போயிட்டேன். நீங்க இது எப்படி திரும்ப ஓபன் பண்ணியா? முதல்ல பணம் கொடுத்தாங்க, மக்கள் மத்தியில அன்பளிப்பு கொடுத்தாங்க, அப்புறம் ரசீது கொடுத்தாங்க, 8000 ரசீது கொடுத்தாங்க, மேலும் வேற கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. மக்கள் மத்தியில அவங்களோட உரிமையை இந்த பாட்டி கண்டிப்பா கட்டாயமா நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மொத்த நம்பிக்கையும் சேர்த்து வாக்களிச்சிருக்காங்க. அந்த வாக்கை இவங்க எப்படி எல்லாம் மாத்தி மாத்தி திருடுறாங்க மட்டும் பாருங்க. இவ்வளவு பண்ணி அவங்களுக்கு அப்ப அதிகாரம் எவ்வளவு தூரம் எந்த கடைநிலைக்கு அவங்களை கொண்டு போகுதுன்னு பாருங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, ஆனா அந்த காவலர்கள் இருக்கீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நல்லா சொன்னீங்க பாத்தீங்களா, எங்களுக்கெல்லாம் மரியாதையே இல்லை. மக்களுக்கு எங்க பேர்ல மரியாதை இல்லை, ஒண்ணுமே இல்லை, எங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. எப்படி கொடுப்பாங்க? உங்களுக்கு எங்கேயாவது அந்த சுய மரியாதைங்கிறது ஒண்ணு இருக்கா? இந்த கார்டு எதுக்கு? இந்த கார்டு ஐடி கார்டு கொடுக்குறது கேண்டிடேட் எப்போ வேணா போல வர்றதுக்கு அந்த கார்டு. இது கார்டே உள்ள போலீஸ் அனுமதி இல்லை. சொல்லுங்க இருங்க சார், கொஞ்சம் இருங்க சொல்லுங்க அப்படின்னா நான் தானே டிசைட் பண்ணணும். அப்புறம் அப்படிலாம் பேசக்கூடாது. போலீஸ்காரெல்லாம் என்னமோ பெரிய ரோட்ல தெரிஞ்சுட்டு மாதிரி பேசக்கூடாது. சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க எதுக்கு இருக்கோம்? உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இருக்கோம். சொல்லுங்க அப்படின்னு சொன்னா தான் போடுற காக்கி சட்டைக்கு மரியாதை கொடுத்து வேலை பாக்குறீங்களா நீங்க? அப்புறம் எப்படி அவங்கள மதிப்பாங்க? நீங்க கூட இருக்கும் போது தானே இந்த அநியாயம் நடக்குது. இதுல உங்களுக்கு மரியாதை வேற மரியாதை. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, அதிகார வர்க்க மக்களே, நீங்க அதிகாரம் பண்றது அங்கங்க செதறி கிடக்கிற பாவங்கள் மாதிரி தான், பூமியில பரவி கிடக்கிற பாவம் மாதிரிதான். ஆனா பூமி மாதிரி மக்கள் ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. புரட்சிங்கிற நிலநடுக்கம் மொத்தமா எல்லாத்தையும் விழுங்கிட்டு போயிடும். அதை